வணக்கம். இன்றைக்கி வித்தியாசமான முறையில் இட்லி பொடி செய்ய போகிறோங்க. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். நல்லா சூடான சாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது, அதே நேரத்தில் நல்லா வறுப்பட்டு இருக்கணும். அடுத்தது கருப்பு உளுந்து அதே அளவு எடுத்துக்கலாம், ஒரு கப் அளவுக்கு. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுப்பட்டுருச்சு. இப்போ துவரம் பருப்பு ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு போடும்போது நல்லா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் துவரம்பருப்பு போடுறேன். கொள்ளு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே எடுத்துடலாம். வேர்க்கடலை அதே அளவு எடுத்திருக்கேன், 1/4 கப்பு. இது ஆல்ரெடி நான் வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு சூடு மட்டும் பண்ணிக்கலாம். இப்போது 1 கப் அளவு பொட்டுக்கடலை, இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே மொறுமொறுன்னு தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் தூளும் சேர்க்க போகிறேங்க. அதனால் நான் கொஞ்சமாக தான் மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நான் நல்லா ஒரு பெரிய பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஈரப்பதமே இருக்கக்கூடாது. இப்போ இதோடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா மொறுமொறுன்னு வறுத்தெடுக்கணும். பொறுமையாகவே நல்லா சிம்மில் வச்சு வறுக்கலாம். பொறுமையாக கருகிராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிம்மில் வைக்க சொல்கிறது. பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட்டு நல்லாவே வறுபட்டுருச்சு. இது இப்படியே ஆறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. வறுத்த எல்லா பொருட்களையும் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கி விடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம்.
பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டுருச்சு. இது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா ஆற வைக்கலாம். உடனே எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.